தட்சிணாமூர்த்தி அவர்களே, எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கின்ற கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு தோழர் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் மாநில செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு தோழர் ராஜாங்கம் அவர்களே, அன்பு தோழர்கள் மதிவாணன் அவர்களே, சங்கர் அவர்களே, முத்து அவர்களே, சிவசங்கரியர்களே, நாகராஜ் அவர்களே, ரகுநாத் அவர்களே, கந்தநாதன் அவர்களே, கிளை செயலாளர்கள் சந்திரன் அவர்களே, தர்மசிவம் அவர்களே, பாரதி அவர்களே, ரியாஸ்கான் அவர்களே, சத்யராஜ் அவர்களே, கோதண்டபாணி அவர்களே, சேகர் அவர்களே, அருள் அவர்களே, கார்கி அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கனகராஜ் அவர்களே, சிவன் என்கின்ற ராமலிங்கம் அவர்களே, கல்வராயன் அவர்களே, சுந்தர் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, நண்டூரியாற்ற இருக்கின்ற ராஜா அவர்களே, அமர்ந்திருக்கின்ற எல்லா அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ அன்புகிட்ட கேட்டேன், எவ்வளோ டைம் நான் பேசலான்னு. அவர் சொன்ன எவ்வளோ டைம்னாலும் பேசுங்க தோட 8 அவங்க போயிடுவாங்க அப்படின்னாரு. ஸோ டைமும் சொல்லிட்டாரு, இருக்கட்டும். உண்மையிலே என்னன்னா, அன்புத்தோட ராமச்சந்திரன் அவர்கள் பாண்டிச்சேரி அரசியல் குறித்த வேற எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேச முடியாத உரையை பேசியிருக்கிறார். ஏன்னா திமுகவோ அதிமுகவோ அல்லது வேற கட்சிகளோ மேடை போட்டு சாராய ஆலை வரக்கூடாது என்று பேச முடியாது. காங்கிரசும் பேச முடியாது, பிஜேபி சொல்லவே வேணாம். எந்த கட்சியுமே பேசாத ஒரு சப்ஜெக்டை பேசுகின்ற கட்சியாக, மற்ற கட்சிகள் பேச தயங்குவதை பேசுகின்ற கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற காரணத்தினால்தான் எங்க கட்சி மற்ற கட்சி மாதிரி பெருசா வளரலன்னு ஒரு கருத்தும் இருக்கு. நீங்க எல்லாரையும் திட்டினா எப்படி தோழர்? அவன் பாவம் குடிக்கிறவன் குடிச்சிட்டு போறான், பார் திறந்தா அவங்களுக்குன்னா இல்ல ஏற்கனவே 600 பார் இருக்கடா, அது ஒரு பக்கம் இருக்கிட்ட ரெஸ்டாரண்ட் நடத்துறவன் கேட்கறான் லைசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. பாண்டிச்சேரியில பார் தான் வளர்ச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்மால். பார் பெருக பெருக பார் பெருகும் அப்படின்னு ஒரு நிர்ணயிப்பு பாண்டிச்சேரி எல்லா அரசாங்கத்துக்கும் இருக்கு. நான் இங்க 8 வருஷம் குடியிருந்தாள், எங்க அஜித் நகர் பத்தெல்லாம் குடியிருந்தேன். 8 வருஷம் பாண்டியில வாழ்ந்த ஆளு. அப்ப இருந்து என்ன வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா, நான் இருந்த 8, இப்ப நான் இங்க இருந்து போய் 10-12 வருஷம் ஆச்சு. இந்த 12 ஆண்டுல ஒரு தசாப்தம், ஒரு டிகேட். இந்த 10 ஆண்டுல என்ன வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இந்த ரோடு வந்திருக்கு, 4 வழி சாலை என்ற பேர்ல. எங்க மாவட்டம் நாகப்பட்டினம் துவங்கி கடலூர் மாவட்டம் கடந்து உங்களை கடந்து விழுப்புரம் போகுது. இந்த ரோடு போட்டாலும் சப்வே இல்லைன்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கு. இதுல பனை மரங்கள் நிறைந்த இடத்துல வெட்டாம சப்வே இருக்கு, சப்வே இல்லாத ஊரா திருபுவனை இருக்கு, சப்வேக்கு அவன் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த ரோட்டை தவிர வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டோ பார் இப்ப டெவலப் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதை தவிர வேற எந்த ரங்கசாமி, முன்சாமி, கன்சாமி எல்லாம் ஆட்சி பண்ணியாச்சு. நடுவில் திருட்டுத்தனமா 3 எம்எல்ஏ வச்சு பிஜேபி ட்ரை பண்ணா அது முடியல, கீர் எடுக்கல அவனுக்கு. இங்க இப்ப இந்த கவர்னர் வச்சு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இருக்கிற கவர்னர் யாருன்னா ரொம்ப முக்கியமான ஆளு, மோடி கிட்ட வேலை செஞ்சவர். அப்படின்னா எம்மாம்பரியாளர் இருப்பான்னு பாத்துங்க. அது ஒண்ணுன்னா நம்பர் 2 இருந்திருக்கும். குஜராத்ல மோடி கிட்ட செக்ரட்டரி இருந்தாலும் தான் இப்ப இருக்கிற கவர்னர். சோ இப்படி ஒரு அரசியல் சூழல் பாண்டியில் இருந்துகிட்டே இருக்கு. இன்றைய தினம் மிக முக்கியமான தினம். இன்றைய தினத்துக்கு ஒரு 3 சிறப்பு உண்டு. ஒன்னு, இன்றைய தினத்துக்கு முதல் சிறப்பு என்னன்னா, இன்று உலக நாத்திகர்கள் தினம். நாத்திகர்கள் தினம்னா கடவுளை வணங்காதவர்கள் தினம் என்று இப்ப எல்லாத்துக்கும் தினம் வந்துருச்சு, தெரியல. இப்ப லவ்வர்ஸ் டேன்னு நமக்கு ஃபேமஸ் ஆச்சு. 90ல லவ்வர்ஸ் டே யாருக்கும் தெரியாது. 90க்கு பின்பு தான் லவ்வர்ஸ் டே வந்துச்சு. ஏன்டா 90க்கு பின்பு வந்துச்சுன்னா, 1990 தான் உலகமய இந்தியாவுக்கு வருது, காட் பாரிஸ் சாக்லேட் வருது. 90க்கு பின்பு தான் இந்தியாவில் பெண்களே அழகா மாறினாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம பாட்டிலாம் அழகு, அம்மா ஆத்தாலாம் அழகு கிடையாது. 90க்கு அப்புறம் பிறந்த பொண்ணுங்க தான் அழகுன்னு அவனே கொண்டு வந்தான். திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென்னு, லாரா தத்தா, யுக்தா முகேல் என்னடான்னு கேட்டா, அந்த புள்ளிவெல்லாம் மறுநாள் ஃபேர் அண்ட் லவ்லி கொண்டு வந்துச்சு. நான் அழகா இருக்க காரணம் ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உலக அழிக்க உருவாக்கினானுவ. அதுல ஒண்ணுதான் உலக காதலர் தினம், அப்புறம் தந்தையர் தினம், தாய்கள் தினம், நாய்கள் தினம், இப்படி நிறைய தினங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு கார்டு வைக்கணும் இல்லையா? அதனால இப்ப இன்னைக்கு நாத்திகர்கள் தினம். சரி, நாத்திகர் எல்லாம் கடவுளை கும்பிடாம இருப்பானா? நமக்கு அதிர்ச்சியா இருக்கும். நண்பர்களே, என் வார்த்தை எட்டுகிற தூரமெல்லாம் இந்த வார்த்தைக்கு செவிமெடுக்கின்ற பெரியோர்களே, உலகத்திலே கடவுளை வணங்காத எண்ணிக்கை 110 கோடி. எவ்வளவு? இந்தியா ஜனத்தொகை அளவுக்கு உலகத்தில் சாமி கும்பிடாம இருக்கான். அவர்கள் தினம் நாத்திகர் தினம். எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்று ஒரு புத்தகத்தை எழுதிய மாவீரன் பகத்சிங் நினைவு தினமும் இன்றுதான். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு என்கின்ற 3 இளைஞர்கள் காதலிக்கிற வயதில், அண்டர்லைன், வயசாயெல்லாம் போறான்ல, வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொள்ளுமே பெண் பார்வை. இந்த பாட்டு தெரியுமா? பொய் சொல்லுதேன்னு வரும்.
இப்படி இளைஞர்கள் கவிதை எழுதி காதலிக்கிற வகையில தான் பகத்சிங்கும் சுகதேவும் ராஜகுரும் காதலை புறம் தள்ளி தேசத்தை காதலித்தார்கள். இது தேசத்தை காதலித்த காரணத்தினால்தான் வெள்ளைய ஏகாதிபத்தியம் 3 இளைஞர்களை தூக்கு மேலே ஏற்றியது, படுகொலை செய்தது. பகத்சிங்கும் சுகதேவ் ராஜகுரும் குறித்து இன்னைக்கு நீங்க இணையத்தில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க பேஸ்புக்கை திறந்தா இன்னைக்கு ஃபுல்லா பகத்சிங் தான். பகத்சிங் படம் வந்துகிட்டே இருக்கு. அவனுடைய 23 வயதில் அவன் சாகின்ற போது அந்த கடைசி நாள் உரையாடல் ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு பகத்சிங்கை தூக்கில போட போறாங்க. முன்னாள் இரவு ஜெயிலர் வந்து பகத்சிங்கோட எடையை அளக்கிறார். எடையை அளந்துட்டு பேப்பரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு. தூக்கு தண்டனை கைதிகளுக்கு மாதம் 2 முறை எடை பரிசோதனை செய்ய வேண்டும், அது விதி, சிறை விதி. அந்த பேப்பரை பார்க்கறான், பகத்சிங்கை பார்க்கறான். 15 நாட்களுக்கு முன்பு இருந்த எடையை விட 1.5 கிலோ எடை ஏறி இருக்கான் பகத்சிங். 1.5 கிலோ எடை ஏறி இருக்கான். ஜெயிலர் ஷாக்காகி கேட்டான், இல்ல சாவ போறன்னு தெரியல, எப்படி கவலை இல்லாம எடை உனக்கு ஏறிச்சுன்னு கேட்டான். பகத்சிங் சொன்னா, சாவை கண்டு அஞ்சுகிறவனுக்கு தான் எடை குறையும், சாவை எதிர்நோக்கி காத்து வீரமனது எனக்கு ஏண்டா குறையணும்னு கேட்டான். அவன் கையில் ஒரு புத்தகம் இருந்துச்சு, வாட் டு பி டன் பேரு, என்ன செய்ய வேண்டும், எழுதியது லெனின். அந்த ஜெயிலர் கேட்டா, என்ன நாளைக்கு காலைல சாவ போற, 4:30 மணிக்கு தூக்கம் உனக்கு, என்ன புக்கு படிச்சுக்கிட்டு இருக்க? பகத்சிங் சொன்னா, நான் சாகின்ற வரை எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்க விரும்புறேன். உங்களால் கற்பனையே செய்ய முடியாது. சில நாதாறுகளும் புறம்போக்குகளும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கான், மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன தெரியும், கம்யூனிஸ்ட் யாரு கேட்டு, யாரு பின்னாடி நாதார் யாரு பின்னாடி வரேன், என்ன தெரியும் கேட்டுக்கிறேன். கம்யூனிஸ்ட் வரலாறு தெரியுமா? என் தோழன் இப்ப நிதி கொடுத்தாருல, வந்து ஒரு கிலோ 3500 தோழர் வந்து கொடுத்தாரு. அவருக்கு என்ன வயது? 65 வயசு இருக்கும். 65 வயதானாலும் 80 மன்னிக்கணும், 80 வயது தோழர் பேர் என்ன? எங்கள் தோழர் வடிவேலுக்கு 80 வயசு. 88, ஏ அப்பா, செஞ்சுரி தலைவாணிய செஞ்சுரி உண்டு, அந்த கூட்டத்துக்கு நான் வரேன் நூற்றாண்டு விழாவுக்கு. 88 வயசு எங்க அன்பு தலைவர் வடிவேலுக்கு. 88 வயசுல வீடு வீடா போய் உண்டி எடுத்து காமிச்சு என் கட்சிக்கு காசு கொடுன்னு கேட்கிற தைரியம் எந்த கட்சிக்காவது இருக்கா? நாங்க சொல்றோம்டா, நாங்க உண்டி குலுக்கி தான், அதில் எங்களுக்கு பெருமை. ஏன் மத்தவன மாதிரி போய் பார்ல லஞ்சம் வாங்குறது, ரேஷன் கடைக்காரனை மிரட்டுறது, கான்ட்ராக்டுக்காரன் போய் கெஞ்சறது, அது எங்களுக்கு பிடிக்காது. இந்த 3000 ரூபாய்க்கு நான் 3 தெரு நடந்திருப்பேன். அது 3000 ரூபாய் கிடையாது, எங்களுக்கு 30 லட்சம். அது இந்த செங்கோடி இயக்கம் இப்படிதான் மக்களை சந்திக்கும். உங்ககிட்ட தான் காசு கேட்கும், திருப்பி கடைக்கு வந்து நிற்போம். என்ன தோழரே, போன வருஷம் வந்தீங்களே, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவோம், காசு போடு. அது என்ன கொடுக்கறதுன்னா நிதியா? அவிழ்பாகம். அவிழ்பாகம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அவிழ்பாகம் என்பது முக்கியமானது. திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நினைச்சிட்டு பேசுறேன். பரமசிவனா சிவாஜி. சிவாஜி வந்து ரொம்ப கோபமா இருப்பார். பார்வதி வீட்டுல காணும், வெயிட் பண்றாரு, காஃபி போட்டு தரலையேன்னு. பரமசிவன், எங்க பார்வதி போச்சு? அங்கேயும் அவங்க சக்தி தான் காஃபி போட்டு தரணும், இவர் போட்டு தர மாட்டாரு. உள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு, எல்லா வீட்லயும் அப்படிதான்ட்டு. என்னடா பார்வதியை காணும் உட்கார்ந்தே இருந்தாரு. பார்வதி வந்தாங்க. அப்படியே நெல்லு பார்வதினாரு. என்னன்னு கேட்டா, எங்க போயிட்ட? இல்ல எங்க அப்பாவை பார்த்துட்டு வரேன். யாரை கேட்டு போன? இல்ல நான் போயிட்டு வந்தேன். எதற்காக போனாய்? எங்க அப்பன் தச்சன் யாகம் வளர்க்கிறான், அந்த யாகம் வளர்க்கின்ற தச்சன் உங்களுக்கு தர வேண்டிய அவிழ்பாகத்தை கொடுக்கவில்லை, அதை கேட்க சென்றேன்னு சொல்லுவாங்க. சிவன் சொல்வாரு, தச்சன் அழியும் காலம் நெருங்கி விட்டது, நீ சொன்னா கேட்க மாட்டான்னு. இல்லை அதை எடுத்து சொன்னதான் போவன் பார்வதி சொல்லுவாங்க. பெரிய டிஸ்கஷன். ஒரு டென்ஷன் ஆகி சிவாஜி என்ன பண்ணுவாரு, சக்தி எரிச்சிருவாரு. அவ்வளவு டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அது என்ன? அவிழ்பாகம். அவிழ்பாகம் என்பது சிவனுக்கு உலக உயிர்கள் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை, உரிமை சார்ந்த விஷயம். அது தச்சன் நடத்துகின்ற யாகம் ஏன் அழிஞ்சது? பார்வதியா தீக்கரையானாங்கன்னா பரமசிவனுக்கு தர வேண்டிய அவிழ்பாகத்தை கொடுக்காத காரணம். அவிழ்பாகம் என்பது உரிமை தொகை, உரிமைக்கான விஷயம். அப்படிதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த காசு எங்களின் அவிழ்பாகம். ஏன்? உங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வேணா கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ எல்லாம் இருக்கலாம். இப்ப இங்க தோழர் ஆதார் இருக்காரு, எங்கள் முன்னாள் மாநில செயலாளர். ஒருவேளை என்ஆர் காங்கிரஸோடு
அல்லது காங்கிரஸோடு வளைந்து நெளிந்து நாங்கள் உருண்டிருந்தால் ஒரு சீட்டு கிடைச்சிருக்கும், முன்னாள் எம்எல்ஏன்னு கூட்டிருப்போம் இல்லையா? ஒருவேளை இங்க எங்க கலியன் நின்னாரு, இந்த தொகுதி தானே அது, திருபுவனி எங்க கலியன் தோழர் நின்னாரு, எல்கே நின்னாரு, அவரோட வேலை அவங்ககிட்ட வளைந்து நெளிந்து இருந்தா எம்எல்ஏ ஆயிருக்கலாம். ரொம்ப கம்மி ஓட்டு வாட்டி தோத்தாரு. அப்படி வளைந்து நெளிந்து உன் காலை நக்கி பிழைப்பதை விட உன்னை எதிர்த்து வீர சமராடி ரோட்ல நிக்கிறவனால கம்யூனிஸ்ட். உன் பதவி எனக்கு என்ன? சட்டமன்ற உறுப்பினரே இல்லாமல், பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் என்ன சாதித்து? பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிக்காததை நாங்கள் சாதித்து இருக்கிறோம், மறந்துடாத. கம்யூனிஸ்டுடைய வரலாறு அந்த வரலாறு. பகத்சிங் என்கின்ற மகத்தான இளைஞன் லெனினை படித்த காரணத்தினால்தான் இந்த தேசத்திற்காக தன் உயிரை 20 வயசுல விட்டான். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான தினம். 14 வயசு அந்த பையனுக்கு, 14 வயசு. விடுதலை போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. பகத்சிங் அந்த ஊருக்கு பக்கத்து ஊர், இந்த பையன் கொஞ்ச தூரம் தான் பகத்சிங் ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி கூடி, காங்கிரஸ் கட்சி தெரியுங்கள, காங்கிரஸ் கமிட்டி கூடி வருகின்ற ஆகஸ்ட் 14 அன்று இந்தியாவின் சுதந்திர கொடியை, அப்பெல்லாம் சுதந்திரம் அடையல, காங்கிரஸ் கொடியை கவர்னர் கோட்டையில் ஏத்தணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கோட்டையில் ஏத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நாள் வந்துச்சு, எவனையும் காணாங்க. அந்த பையன் போனா, என்ன இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அறிவிச்சீங்களே, கொடி ஏத்தலையான்னு. அவங்க அப்பா சொன்னாரு, யாருமே வரலப்பா, நானு நீனு தான் வந்திருக்கேன்னாரு. கொடியை கொடுங்கப்பான்னா. பின் குறிப்பு வயசு 14, மறந்துடாதீங்க. அந்த கொடி எடுத்து கிடுகிடுன்னு போனா, கலெக்டர் ஆபீஸ் கொடி கம்பத்துல கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சான். யூனியன் ஜாக் கொடியை பிடிக்கக்குள்ள கீழே சுட ஆரம்பிச்சிட்டானுவ, யாரோ கொடியை அவுக்குறான்ட்டு. 2 தோட்டா பறந்து போகுது, அவர் மேல படல. கவர்னர் வெளில வந்துட்டா, கலெக்டர் ஏய் நிறுத்து அப்படின்னு. சின்ன பையன் நாங்க சொல்றீங்க, அவனை இறக்கிட்டு வாங்க. அந்த பையன் கொடியை கட்டிட்டு இறங்கி வந்தான். நீ என்ன வேலை பண்றது தெரியுமா? தெரியும், எங்க கொடியை பறக்க விட்டுருக்க, உன்னை பிடிச்சி போலீஸ் பிடிச்சிட்டு போவோம். போட்டோம், போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு. நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க. நீதிபதி கேட்டாரு, தம்பி உனக்கு வயசுன்னா? எனக்கு 14. நீ என்ன பண்ண? எங்க கொடி ஏத்தன. எதை இறக்கன? உங்க கொடி இறக்கன. அப்படியா? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமான்னாரு. என்ன வேணாலும் கொடுங்கன்னா 1 வருஷம் ஜெயில்னாரு. அவ்வளவுதான். ஜட்ஜி டென்ஷன் ஆயிட்டு. இப்ப இருக்கிற ஜட்ஜி இல்ல அவர், இப்ப இருக்கிற ஜட்ஜி பத்தி நான் அப்புறம் வரேன். அந்த ஜட்ஜி நேர்மையானவன். அவர் என்ன நீ பயப்படல, 5 வருஷம்னாரு. பிரச்சனையே இல்லைன்னா ஜட்ஜி அந்த வயசுக்கு மேல அதுக்கு மேல தண்டனை தர முடியாது. கடைசியா உன் பேர் என்னன்னு கேட்டாரு. அவன் சொன்னா, என் பேரு டெல்லி டோர் சிங் அப்படின்னா. அப்படின்னா டெல்லியை தகர்க்கும் சிங்கம்னு அர்த்தம். அது யார் தெரியுமா? எங்கள் கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் சிங் சுர்ஜித் என்பதை பெருமையோடு சொல்றேன். அவரோட நினைவு தினம் இன்னைக்கு. நான் ஒரே ஒரு தகவல் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். எங்க கட்சியினுடைய மகத்தான தலைவர்கள் எப்படிப்பட்டவங்க? இப்போது ஜாம்பி ஒருத்தவங்க இருக்கான். ஜாம்பின்னா தெரியுமா உங்களுக்கு? யூ டோன்ட் நோ ஜாம்பி? மிருதன் ஒரு படம் வந்துச்சு தமிழ்ல, தெரியுமா? ஜெயம் ரவி நடிச்சது. என்னது? ஒரு பேய் இன்னொரு பேயை கடிச்சா அவர் பேயை அடுத்தவரை கடிப்பாரு. தமிழ்நாட்டில் ஒரு பேய் இந்த ஜாம்பி ஒன்று சுத்திட்டு இருக்கான். நான் ஏன் சீமான் சொன்னா, நீங்க ஏன் சீமான் பேரை சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஜாம்பி என்ன சொல்லுதுன்னா, அந்த ஜாம்பி பத்தி முடிக்குள்ள வரேன். அந்த ஜாம்பி என்ன சொல்லுதுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிடுச்சு நாட்டுக்கு அப்படின்னு கேக்குது அந்த ஜாம்பி. நண்பர்களே, சுஜித் பத்தி சொன்னதால சொல்றேன். எங்க கட்சியினுடைய தலைவர்கள், ஒன்னு பிடி ரணதிவே, அவர் விடுதலைக்காக சிறையில் இருந்த ஆண்டுகள் 9 ஆண்டுகள். எங்க அன்பு தோழர் சுந்தரையா சிறையில் இருந்த ஆண்டுகள் 3 ஆண்டுகள். எம் பசவ புன்னையா ஜெயில இருந்து 2.5 வருஷம். நான் சொன்ன டெல்லியை தகர்க்கும் சிங்கம் சுர்ஜித், அவர் ஜெயில இருந்தது 10 வருஷம். இஎம்எஸ் நம்பூதிரிபாடு என்கின்ற கேரளாவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயில இருந்தது 2.5 வருஷம். அன்பு தோழர் ஏகே கோபாலன் 12 வருஷம் ஜெயில இருந்தார். அன்பு தோழர் ராமமூர்த்தி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் 7 வருஷம் ஜெயில இருந்தார். பிரேம்தாஸ் குப்தா என்பவர் 10 ஆண்டுகள். ஜோதிபாசு 16 ஆண்டுகள். நான் சொன்ன 2, 4, 6, 7, 9 தோழர்கள் மட்டும் 60 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்திருக்காங்க. எதுக்காக? விடுதலைக்காக. ஒரு கட்சி இந்தியாவில் சொல்லுங்க, காங்கிரஸ் தவிர ஒரு கட்சி சொல்ல முடியுமா? எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் 9 பேர் கூட்டி பார்த்தால் 60 ஆண்டுகள் இந்த நாட்டு விடுதலைக்காக சிறையிலே வாடினார்கள். கொஞ்சம் பேர் கத்திக்கிட்டு இருக்கான் ஊருக்குள்ள, வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெயின்னு. அவன் யாரும் தெரியுமா உங்களுக்கு? 60 வருஷம் ஜெயிலில் ரோட்ல நின்று இன்க்ளோப் சொல்றோம். 1900
1925 இயக்கம் துவங்கி 47 வரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடாத RSS அடிவரடிகள் வந்தே மாதரம் சொல்றான். நீ சொல்ல அருகதையற்றவன். ஏன்? விடுதலை போராட்டத்தில் ஈடுபடாத மட்டுமல்ல, விடுதலை போரை காட்டி கொடுத்த கூட்டம் உங்கள் கூட்டம். விடுதலை போரை காமிச்சு கொடுத்தவன் நீ. RSSம் பிஜேபியும் இன்னைக்கு இந்த நாட்டுல மிகப்பெரிய சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், எதை கேட்டாலும் ராமர் என்றாங்க. உன் கட்சியில ஒரே ஒரு தலைவன் விடுதலை போராட்ட சொல்ல முடியுமா? ஒரு ஆள் சவார்காரனுமா? அவர் பிஜேபி RSS சேர்ந்த பிறகு போராடவே இல்லை. காங்கிரஸ் இருந்தார் முதல்ல, அப்பதான் ஜெயிலுக்கு போனாரு. ஜெயிலுக்கு போய் வழக்கம் போல மன்னிப்பு எழுதிட்டு வெளில வந்துட்டார். நான் இனிமேல் போராட மாட்டேன்னு. என் கம்யூனிஸ்ட் கட்சின்னா அவன் தெரியாமையே பேசிட்டு இருக்கான். தோழர், உங்கள் பாரம்பரியம் என்ன எதுவும் தெரியாது. நான் சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் வீடு வீடா வசூல் பண்றதும் கடைக்கடையா வசூல் பண்றதும் எங்கள் கட்சிக்கு நிதி சேகரிப்பதும் எங்கள் கட்சி அலுவலகம் கட்டி ஜாலியா உட்கார கிடையாது. செயலாளருக்கு காசு தருவது கிடையாது. இந்த பணத்தை வைத்துதான் பாண்டிச்சேரியுடைய மக்கள் வாழ்க்கைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அளிக்கிற நோட்டீஸுக்கு, நாங்க கட்டுற மைக்கு தான் நீங்க காசு தரீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இங்கு மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் விடுதலை போராட்ட காலம் தொட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் மக்களுக்காக உழைப்பாதவன், காசு கொடுத்து ஓட்டு வாங்குறவன், சரக்கு கொடுத்து ஓட்டு வாங்குறவன், அவன் தான் இந்த தொகுதி கூட அன்புமணி ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்கள் 30 ரூபாய் கார் கேட்கிறாரு. ஏன்னா எல்லாம் தமிழ்நாட்டுல பேசுறாத. எங்க கவுன்சிலரே 50 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கான். எங்க கவுன்சிலர் இது சாதகமா பண்ண போது அவருக்கு வட்டம் இருக்குல்ல, எங்க ஒன்றியம் இருப்பாங்க, ஆளுங்கட்சியில எதிர்கட்சி எல்லாம். ஒன்றியம் வாழ்வா கார் வச்சிருக்கான். எப்படிதான் காசு வரும் அதெல்லாம் பாத்துக்கலாம். வட்டம், குறுவட்டம், இவெல்லாம் காரு. இப்ப அரசியல் கட்சி தலைவர்னா யாரு? எங்களை மாதிரி பாவமா இருக்கிறாளா? நாங்களாம் ரொம்ப பாவம். அவர் நல்லா மேல இடிச்சா வெட்டுற மாதிரி சட்டை போட்டுக்கணும், ஒரு நல்ல ஏசி கார் வச்சுக்கணும், உள்ள நல்ல ஒரு செட்டு வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு கண்ணாடிக்கு போறதுதான். இறங்கினா என்ன பண்ணணும்? இறங்கின தொண்டருக்கு ஒரு காசு எடுத்து கொடுக்கணும். இவர் போனா டீயே கேட்பாரு. நீ யாராவது கூப்பிடுங்க கூட்டத்துக்கு, எவ்வளவு டீயா பாடுவாரு? 200 ரூபாய் டீயே. இது நம்ம கதை. அதோட கொடுமை எங்க வச்சிடலாம் தெரியுமா? என் கட்சியில நீ மெம்பரா இருக்கா காசு கொடுக்கணும். இது வெள்ளையும் சொல்ற ரகசியமா வச்சு நமக்குள்ள இது வேற கோச்சு. கட்சியில மெம்பரா காசு சொல்லணுமா? இப்ப லாஸ்டா சிதம்பரம் பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா? அப்ப நான் எங்க கட்சியில இருந்து பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் விசிகா அண்ணன் திருமாலினார். அப்புறம் நானும் திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு நாள் வேலையா போயிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கும் பெரிய கும்டி ஈசிஆர்ல இந்த ரோட்ல இருக்கு, பெரிய கும்டின்னு போர்டு இருக்கும் பாருங்க. அங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு தோழரு எங்க காரை பார்த்து கையாமிச்சுல ஓடியாரு. அங்க இருந்து தோழ இறக்கி வந்தா ஃபுல்லா வேர்வை, மாடு மேய்ச்சி மாடு அப்படியே புட்டுட்டு ஓடியாரு. வேட்டி அப்படி எடுத்து வேட்டியை பிரிச்சு கசங்கி போன 300 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தாரு. தோழ என் லெவி காசு மெம்பர்ஷிப் விட்டுற போதுன்னாரு. வத்தோட போயிட்டா தோழன்ட்டான். எங்க ஓட்டுன திமுக ஒன்றிய ஓட்டாலும் உட்காந்துருக்கு. 2 நாங்களுமே ஃப்ரெண்டு. எங்க திமுக பரங்கிப்பேட்டை திமுக ரொம்ப க்ளோஸ் பண்ணு வச்சுங்களேன். ஓட்டாளர் கேட்டாரு, தோட என்ன நடந்துச்சுன்னாரு. இது பேர் லெவினாரு. அவர் கட்சியில மெம்பரா இருக்க வருஷம் 300 ரூபாய் கொடுக்கணும்னு பிரேக் அடிச்சிட்டாரு. என்னத்தோட சொல்றீங்கன்னாரு. அவரால் ஜீரணிக்கவே முடியல. திமுக செயலாளர் என்ன சொல்றீங்கன்னாரு. இல்லங்க, அவர் கட்சி மெம்பரா இருக்கணும்னா வருஷத்துக்கு 300 ரூபாய் கொடுக்கணும். இந்த மாடு மேய்க்கிறவரா? அவர் எக்ஸ்ட்ரீம் ஆச்சரியம். இவரா வருஷம் கொடுக்கறாரா? அப்படிதான் 30 வருஷமா கட்சியில் இருக்காருன்னு ஆள் ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டாரு. இப்படிலாம் கட்சி இருக்கா அப்படின்னு பேசிட்டே வந்தாரு. அதான் சொன்ன லெவின்னா எங்க கட்சி மெம்பர் ஒவ்வொரு மாதமும் 10 ரூபாய் 20 ரூபாய் கட்சிக்கு தரணும், அரசு இருந்தா இவ்வளவு கொடுக்கணும் எல்லாத்தையும் சொன்ன அவர்கிட்ட. போயிட்டே இருந்துச்சு. சாயங்காலம் நாங்க வேலையை முடிச்சு வந்துகிட்டே இருந்தோம். ஒரு போன் வந்துச்சு, சொல்றாரு. சரி டேஷ் போன யாருங்க? எங்க கட்சி கிளைச்சலாளரு. என்னன்னு இப்படி திட்டுங்க? தோழா சும்மா தோழா, உன் கட்சியில அவன் காசு கொடுத்து உன் கட்சியில இருக்கான், இவனுக்கு நான் காசு சொல்லணும். எனக்கு இந்த கட்சியில ஏன் தெரியுமா இத்தனை வருஷம் இதுக்கு சொன்னாங்கல்ல, எவ்வளவு போராட்டம் ஏன் பண்றேன் தெரியுமா? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மெம்பர் இருக்கான்ல, ஒரே ஒரு உறுப்பினர், அவருடைய தியாகத்துக்கு முன்னாடி எந்த கட்சிக்காரன் தியாகமும் கிட்ட நிக்காது. மெம்பர் சொல்றேங்க. இப்ப தமிழ்ச்செல்வன் போயிட்டாப்ல, பாகூர் இங்க சைட்ல போயிருக்காப்ல. பாகூர் தமிழ்ச்செல்வன் நினைச்சிருந்தாருன்னா அங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எம்எல்ஏ எப்ப ஆயிருப்பாரு. சீரியஸா சொல்றேன். நான் இதெல்லாம் கிடையாதுங்க. ஏன் பாகூர்ல அவன் நடத்துற போராட்டம் இருக்குல்ல, சமட்ட போராட்டம், குறிவினத்தம், எவ்வளவு போராட்டம். கொஞ்சம் அந்த மாதிரி தமிழ் போயிட்டா ஏதாவது கட்சியில சேர்ந்தா செட்டில் ஆயிடலாம்.
இல்லையே தோழன் போலையே இவர்களை யாருமே. அப்ப சிபிஎம்ல இருக்கிற ஒரு மெம்பர் இருக்காங்க, ஒரு உறுப்பினர், அவன் தியாகத்துக்கு முன்னாடி எவனும் நிக்கவே முடியாதுன்னு சொல்ல காரணம் இதான். தான் கட்சி தான் உழைச்சி, தான் கூலி வேலை செஞ்சு, தான் ஆட்டோ ஓட்டி, தான் டெய்லி மேஸ்திரி வேலைக்கு போய் 100 நாளைக்கு போய் எங்க கட்சி பெண்கள் அந்த காசுல கட்சி காசுறாங்க. இப்ப என்ன இதை விட நீங்க புனிதம் எது? இதை விட மகத்துவம் எது? இதை விட பெருமிதம் எது? இதான் பெருமிதம். இப்படி ஒரு ஊர்ல பேசிக்கிட்டே இருந்தேன். முடிச்ச உடனே அதிமுக முக்கியமான பிரதமர் வந்தாரு, கை கொடுக்க தோழர்னாரு. எனக்கு பெருமை, பாடுறா நம்மளை பாராட்டுறாரு. ஆனா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வளர மாட்டீங்க. இல்லையாண்ணா அப்படிலாம் நீங்க போய் அவன்கிட்ட காசு வாங்கினீங்கன்னா இல்லங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எங்க கடலூர் மாவட்டத்துல 500-600 ஊர்ல கட்சி வச்சிருக்கோம், 5000 பேர் மெம்பர் இருக்காங்க. பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட 300-400 கிளை இருக்கு, பல கிராமத்துல இருக்காங்களங்க. அதான் எனக்கு பேசல யோசிச்சுட்டே எனக்கு மண்டை வெடிக்குதுங்க. ஜீரணிக்க முடியல அவங்களால. சரி, ஏன் இப்படி காசு கொடுத்து, அடுத்த கேள்வி ஏன் கொடுத்துட்டு இருக்கணும்? காண்டுவாதம் அவருக்கு காயும் கொடுத்து கட்சியில வேலையை செஞ்சு போஸ்டும் ஒட்டி நிதி வசூல் பண்ணி 88 வயசு நிதி வசூல் கொடுத்து ஏன் இருக்காரு? ஒரே ஒரு காரணம் தான், நான் செத்து போறப்ப மகிழ்ச்சியா சாவன். எவன் தாலியா இருக்கல, எங்கேயும் கொள்ளடிக்கல, எவன்டையும் போய் கை நீட்டல, என் கட்சிக்காக உழைத்தேன், மக்களுக்காக உழைத்தேன் இருக்கான்ல, அதான மகிழ்ச்சி. என்ன சேர்க்கிற நீ? பார்ல போய் நக்கி பிழைக்கிற, சாராய ஆலை ஆரம்பிக்க போறன்ற, ஆலை ஆரம்பிச்சா எவ்வளவு தண்ணி எல்லாம் அதை விடுங்க, எவ்வளவு கமிஷன் தெரியும். இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போற? என்ன பணத்தை சாப்பிட போறியா? அள்ளி தின்னுவியா? ஒண்ணு தெரிஞ்சுங்க, பல 1000 கோடி இந்த ஆத்தாள கடைசியில கால் எடுத்து போச்சுட்டானுவ. நான் கரெக்டா பேசிட்டு இருக்கேனா? பல 1000 கோடி 2 கால் எடுத்து போச்சுட்டானுவ. காப்பாத்தலையே. பணம் முக்கியமா? பணம் முக்கியங்க, மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. பணம் மட்டுமே வாழ்க்கையா? நீங்க ரோட்டில் போகிற போது ஒரு கார்ல ஒரு நாய் கிராஸ் பண்ணி அடிப்பட்டு செத்தா பகீர்னு ஆகுதுல்ல, அந்த மனசு வேணுமா இல்லையா? அந்த நாட்டு பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமா? கார் ரோட்டில் போகின்ற பொழுது நாய்கள் அடிபட்டு சாவது போல்தான் இஸ்லாமிய சாவுன்னு சொன்னவன் நாட்டு பிரதமர். எங்க செங்கோடி இயக்கம் பாராளுமன்றம் துவங்கி எல்லாத்தையும் எதுக்காக போராடிட்டு இருக்கோம்? இந்த இந்தியாவை ஒரு மக்கள் இந்தியாவா மாத்தணும்னு நினைக்கிறோம். அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இந்தியா இந்துக்களின் நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா ஒற்றை கலாச்சாரம் கொண்ட நாடுன்றாங்க. இந்தியாவில் ஒருமுறைதான் மொழிதான் பேசணும்னு சொல்றாங்க. இந்தியா ஒரே விதமான கடவுளை கும்பிடணும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரே கடவுள் ராமர் என்றான், ஒரே மொழி இந்தி என்றான், ஒரே மதம் இந்து மதம் என்றான். எனக்கு இந்து மதத்தோடு பிணக்கு கிடையாது, நான் இந்து கிடையாது. கிறிஸ்டினான்னு கேட்காதீங்க, நான் எந்த மதமும் கிடையாது. எனக்கு மதம் வேணா, நீ வச்சுக்கோ. நீ சாமி கும்பிடுறியா கும்பிடு. எங்க வீட்டுல சாமி கும்பிடுவாங்க, நான் கும்பிட மாட்டேன். கும்பிடுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, கூட நான் சொல்ல மாட்டேன். உங்க இஷ்டம். முருகனை கும்பிடுறியா மகிழ்ச்சி, கூடுதல் மகிழ்ச்சி. ஏன் முருகனை பிடிக்கும்? அவன் நம்ம ஆளு, தெரியல. அதுக்காக சொல்லையா நீ ஒரு ஆள் உடனே மகிழ்ச்சியை பாரு. முருகனுக்கு 2 பொண்டாட்டியானவடே. அதெல்லாம் கிடையாது. நான் சொல்ல வந்த மாற்ற வேற. முருகனா இந்த நிலத்து மருத நிலத்தின் கடவுள். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்கு இல்லையா, மருதமலை மாமனிய முருகையா, நம்ம முருகையா. அதெல்லாம் கடவுளோட பிணக்கே கிடையாது. கடவுளை வச்சு கலவரம் பண்ணாதன்றோம். ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த பிஜேபி காரன் பயங்கரமான ஆளு. தேவைன்னா கடவுளே கைட்டு விட்டுருவான். என்ன சிரிப்பு? உண்மை. இப்ப நீங்க பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, நான் கரெக்டா போயிட்டு இருக்க வண்டி ரைட்டு. பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, ரிசல்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு? மோடி அமித்ஷாவை 400 தொகுதி ஜெயிச்சிருவோம், மக்களுக்கு பித்தனா கீத்தாகனாங்க. கித்தனா பித்தாக நெய் ஜாத்தாகன்ட்டான் மக்கள். ஒரு எண்ணிட்டே வந்தா அயோத்தியில வந்தா பாருங்க, நம்மளால சொல்லுவோம் அந்த வார்டு வட்டம் தோழர் ஓட்ட பாருங்க. நம்மளால இந்த 3வது வார்டு வட்டம் தோழர், ஏன்னா அவர் ஊழ அங்கதான் இருக்கு. ஒரு ஓட்டு அவரு ஓட்டு தான். சரி உடுக்க, அந்த கதையில போய் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவன் சொன்ன அயோத்தி வட்டம் பாருங்கன்னா, அயோத்தி தொகுதியில பிஜேபி நிறுத்தினவன் பொது தொகுதி உயர்த்தாஞ்சி நிக்க வச்சுட்டான். சமாஜ்வாதி என்ன பண்ணா, அயோத்தி பொது தொகுதியில் ஒரு தலித் நிக்க வச்சான். ராமரா நானா பாத்துருவோம் வாடான்னு. நண்பர்களே, மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, அயோத்தி தொகுதியில் ஒரு பொது தொகுதியில் ஒரு உயர்சாதி வேட்பாளர் எதிர்த்து ஒரு தலித் வெற்றி பெற்றார். ராமர் ஜெயிக்க வச்சார். நாங்க விட்டு போட மாட்டோம், ராமர் எங்க பக்கம்னு ராமர் பொறுத்து பார்த்தாரு.
இவங்க தொல்லத்தாங்க எப்ப பாரு எண்ணெய் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மோடி இருந்தாலும் வைக்கிறேன்டா அப்படின்னு அங்கேயே வச்சேன். ரிசல்ட் வந்த உடனே பொதுக்கூட்டம் பேசிட்டு இருக்காரு யாரு, ஐயா மோடி. ரிசல்ட் பேப்பரை பார்த்தாருல, ஜெய் ஜெகநாத்ன்ட்டாரு. அது வரலாம் ஜெய் ஸ்ரீராம் இருந்தா தெரியல, ஜெய் ஸ்ரீராம் கி ஹத் ஹேன்னுவாரு. அன்னைக்கு சாயங்காலம் ஜெய் ஜெகநாத். ஏன்னா ஒரிசாவில் ஜெயிச்சுட்டாரு. ஜெகநாத் எங்க இருக்காரு, ஒரிசாவில. அங்க ராமரே கைட்டு விட்டுவானுவ. நீங்க ஜாகிரதையா, பிஜேபி ஜாகிரதையா இரு. ராமரையே கைட்டு விடுவோம் விட்டுவானா. பிரச்சனை என்னன்னா, ராமர் வளத்துல என்ன எங்களுக்கு என்ன பெரியது? கடவுள் மீது எங்களுக்கு அளப்பரிய மரியாதை உண்டு. கடவுள் மீது கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னும் சொல்ல போனால் கடவுளை ஒழுங்கா பாதுகாக்கிறதே கம்யூனிஸ்ட் தான். சபரிமலை எப்படி வச்சிருக்கோம் பார்த்தல, எங்க ஆட்சி தான் நடக்குது கேரளாவில. நண்பர்களே, ரஷ்யா என்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டுல ஒரு மசூதியும் இடிக்கப்பட்டது கிடையாது. இன்னும் சொல்லட்டுமா, கடவுள் இருக்கின்றவன் கோயில் இடிச்சிருக்கான். இல்லன்னு சொல்ற கம்யூனிஸ்டோ தீக்காவோ கோயில் இடித்தது கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு போய் எதை இடிச்சான், மசூதி இடிச்சான் இந்துக்கள். அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு போய் தாலிபான்கள் புத்தர் சிலை அடிச்சானு. ஆப்கானிஸ்தான்ல பாகியான் புத்தர் சிலை அடிச்சானுவ. இவன் ராமருக்கு அந்த மசூதி இடிச்சா, அவன் அல்லாஹ் அக்பர்னு போய் பாகியான் புத்தர் சிலை அடிச்சான். அவன் நம்ம புத்தம் கரணம் கச்சாமின்னு இலங்கையில இந்து கோயில் அடிச்சிட்டான். நாங்க எதாவது அடிச்சோமா? எவன்லாம் கடவுள் இருக்குறானோ அவன் தான் கோயில் அடிச்சிருக்கான். கடவுள் இல்லை என்கின்ற யாரும் அந்த உணர்வை மதிக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் கடவுள் வணங்குதையா வணங்கு. ஆனா இப்ப என்ன போச்சு, கடவுள் பெயரால் இருப்பவரை எல்லாம் தன் கட்சிக்காரனா மாத்திர வேலை பண்ணி. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஆளுநர் இருக்கான், பேர் தெரியும்ல, பேர் என்ன? ரம்மி ரவி இல்லங்க, ஆர்.என். ரவி. அவர் எங்க நேரம் கிளம்பி வடலூர் வருவாரு. வடலூருக்கு வந்துட்டு, அங்க வடலூர் யாருக்கா தெரியும்ல, வடலூர் வல்லநாதன் ஒருத்தர் இருக்காரு. வல்லநாதன் தெரியுமா? வெளில சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுங்க. எங்க கட்சிக்காரு, எங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்க, வெளில சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுங்க. போய் வெளில பரிசு அவரு இதாயிடும். ஏன்னா அவரும் கார்ல் மார்க்ஸும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. அவரும் கார்ல் மார்க்ஸும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. மார்க்ஸோட 5 வயசு சின்ன பையன் வள்ளலார். கார்ல் மார்க்ஸோட 5 வயசு சின்ன பையன். கார்ல் மார்க்ஸ் கொடி வந்து சிவப்பு, வள்ளலார் கொடி என்ன கலர் தெரியுமா? வெள்ளையும் மஞ்சளும். சுண்ணாம்பு மஞ்சள் சேர்ந்தா என்ன ஆகும்? மறைமுக கம்யூனிஸ்ட். போட்டு விட்ட போட்டு போயிட்டே இருக்கின்றேன், மறைமுக கம்யூனிஸ்ட். அது மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற பசிக்கு மருந்து வேண்டும் என்ற தத்துவத்தை தேடியவன் கார்ல் மார்க்ஸ். உலக உயிர்கள் பசிக்க கூடாது என்று அணையா அடுப்பை திறந்தவன் எங்கள் வள்ளலார். அணையா அடுப்பு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினான். சாதியிலே, சமயங்களிலே, சாத்திர சண்டையிலே வீணினை அபிமானத்தில் இங்கே உலகேன்னு சொன்னான். சாதி எதிர்த்து காய் விழுந்த வள்ளலார். தமிழிலே 12 திருமுறை உண்டு, 12 திருமுறை உண்டு தமிழ். ஆனால் வள்ளலார் திருவருட்பாவில் 6 திருமுறை உண்டு. 5 திருமுறை கடவுளை பாடும், 6ஆம் திருமுறை மனிதனை பாடும். வள்ளலார் அங்கதான் மனுஷனா மாறுறாரு. என்னதான் கடவுள்ன்றாரு. வள்ளலார் யாரை பார்த்து மாறினாரு? திருமூலரை பார்த்து. திருமூலர் யாரு? 10ஆம் திருமுறை திருமூலர். 12 10ஆம் திருமுறை. அவர் சொல்றாரு, படமாட கோயில் பாமரருக்கு ஒன்று ஈயின், நடமாடும் கோயில் நம்ம இருக்குது ஆகா. தமிழ் தான் பேசிட்டு இருக்கேன், புரியாது, இதுதான் சொல்றேன். படமாடும் கோயில் பாமருக்கு ஒன்று ஈயின், நடமாடும் கோயில் நம்ம விற்கது ஆகா. நடமாடும் கோயில் நம்மவருக்கு ஒன்று ஈயில், படமாடும் கோயில் பகவிற்கது ஆமேன்னார். திருமூலர் என்ன சொல்றாரு தெரியுமா? மிக உயர்ந்திருக்கிற கோபத்தில் இருக்கிற கடவுளுக்கு நீ படைப்பது எதுவும் நடமாடும் கடலான மனிதனுக்கு போகாது. நடமாடும் மனிதனான எளிய மனிதனுக்கு நீ செய்கின்ற ஒருவேளை உணவு கடவுளுக்கு போகுன்னார் திருமூலர். 10ஆம் திருமுறை எழுதினவர். வள்ளலார் அந்த வெளியே வந்தாரு. ஆமா, எதுக்கடா நம்ம கோயிலுக்கு படைக்கணும்? ஈசனே சிவகாமி நேசனா ஈந்தையின் செல்வனையா நாங்க போனோம். மனுஷனுக்கு சோறு போடுறேன்னாரு. அடிச்சு கொண்டானோ, மேட்டர் முடிஞ்சிச்சு. வள்ளலார் போட்டு தள்ளிட்டானு தெரியல. அவரு ஜோதி ஆயிட்டாரு அவனை போட்டு தள்ளிட்டு. தாதுவருட பஞ்ச துவக்க காலத்தில் தான் வள்ளலார் உணவு போட்டார், மறந்துடாதீங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பஞ்சம் தாதுவருட பஞ்சம். தாதுவருட பஞ்சத்தின் துவக்கத்தில் தான் வள்ளலார் அனுப்ப துவக்கிறார். அந்த வள்ளலாரை பிஜேபிக்கார சனாதனத்தின் உச்சம் என்றான். சொல்ல விரும்புவது, கடவுளை நீங்கள் வணங்குவதோ வள்ளலார் போன்ற மகான்களை போற்றுவதோ எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் கடவுளை முன்வைத்து, மதத்தை முன்வைத்து இந்தியாவில் கலவரம் செய்வது சரியா என்று கேட்கிறோம்.
அவுரங்கசீப்புடைய கல்லறை நோண்ட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அவுரங்கசீப் என்கின்ற ஒரு மன்னன் இந்தியாவில், அவர் இறந்த 300 ஆண்டுகள் ஆகிறது. அவுரங்கசீப் கல்லறையை நோண்டு என்று ஏன் போராட்டம் பண்றா? ஒரு படம் வந்திருக்கு இப்ப. அந்த படம் வந்து பயங்கரமா எனக்கு பயங்கர புரோகேட் ஆயிடுச்சு பார்த்த உடனே. ஒரு கொடூரமான மூஞ்சு அவுரங்கசீப்பா போட்டு மராட்டிய மன்னன் சிவாஜியின் மகனை சித்திரவதை செய்வதா காமிச்சு, அதுக்கு காரணம் அவர் சொல்லி கோவம். ஏற்கனவே கஜினி முகத்தில் படம் வந்துச்சு, பத்மாவத்னு ஒரு படம், தீபிகா படுகோன் நடிச்சது. கஜினி முகமது ஒரு காம கொடூரமா காமிச்சிருப்பான். இவன் நோக்கம் என்ன? இஸ்லாமிய மன்னர்கள் எல்லோரும் மிக கொடூரமான என்பதை சொல்லி இஸ்லாமிய மன்னர்களை பழிவாங்க மசூதி இடின்னு சொல்லித்தரான். நம்ம மன்னர்லாம் ரொம்ப நல்லவன், ராஜாதி ராஜா, ராஜகுல மாத்தாண்ட, ராஜகுல தும்புரு இருக்காருல்ல, ரெக்கார்ட் பண்றத ஜாகிரதை பேசுறேன். தஞ்சாவூர் சரபோஜி மன்னன் இருக்கான்ல, மராட்டிய மன்னன். சரபோஜி சாகும் போது அவருக்கு 26 மனைவிகள். நம்ம மன்னருங்க நல்லவர், 26 மனைவிகள். அந்த 26 மனைவியில் மூத்த மனைவியின் வயது என்ன தெரியுமா? மூத்த மனைவியின் வயது 21. எவ்வளவு அயோக்கிய பேரா இருந்திருக்கான் பாருங்க. எல்லா மன்னனுக்கும் மங்களவாசம் உண்டு. மங்களவாசம்னா பரத்தையர்கள் வைத்திருக்கிற வீதி, பரத்தையர் வீதி. தன் அன்னபுரத்துல நூற்றுக்கணக்கான பணிப்பெண்ணை வச்சுப்பான். அவன் அடிக்கிறதான் கூத்து. இது இந்து இஸ்லாம் என்ற வேறுபாடு. மன்னன் என்றால் அவ்வளவுதான், வரி போட வேண்டும். வரி கட்டல் என்றால் உள்ளுகுடி மக்களை துன்புறுத்த வேண்டும். எல்லாம் மன்னனும். வள்ளுவர் எழுதியிருக்காருல்ல, வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோளோடு நின்றான் இரவன் எழுதியிருக்கார். வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோளோடு நின்றான் திருட்டு பய மாறி மண்ண வரி வசூல் பண்றதா சொல்லிருக்கார். ஜிஎஸ்டியோடு இணைத்து பார்த்தால் உங்கள் அறிவை நான் மெச்சுகிறேன். ஜிஎஸ்டியோடு இணைத்து பார்த்தா அறிவை மெச்சுகிறேன். நம்மளாம் ரொம்ப சார்பான ஆளு. திருட்டு பய குச்சி வச்சு மிரட்டுற மாதிரி ஒரு மன்னன் நாட்டில் வரி போட்டு மக்களை விதைக்க கூடாது. ₹1 உங்களிடம் பெற்றுக்கொண்டு அது 20 காசு கொடுத்தா திருட்டு பயல். மீண்டும் சொல்கிறேன், மோடியோடு இணைத்து பார்க்காதீர்கள், அது தவறு. கண்டிக்கிறேன். உங்களிடம் ஜிஎஸ்டி பெற்றுக்கொண்டு நீங்கள் திருப்பி கேட்டால் எங்கள் அருமையா உமா சொன்னது போல எங்கள் பெருமைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெங்காயம் சாப்பிடாதீர்கள், பூண்டு சாப்பிடாத சொல்றாங்க இல்லையா, அது அவருடைய பெருமை. நண்பர்களை மறந்து விடாதீர்கள். நீங்கள் நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பேச பேச உங்களை திசை திருப்பிக்கிட்டே இருக்கான். பாண்டிச்சேரியில சாராளை எதற்காக நாங்க பேசணும்? ஏன் அதை போய் பேசிக்கிட்டு இருக்க? அங்கதான் ராமர் கோயில் கட்டுவான்றான். இங்க இருக்கிற இளைஞருக்கு வேலை கிடையாது, கூலி பட்டாளமா மாத்திரம். வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துகிட்டு இருக்கு. அறுவாலை வெட்டார் ரவுடிங்க எல்லாம் இளைஞனா இருக்கான். கொலை செய்யற இளைஞன் ஃபுல்லா 20 23 வயசு தான், வேற வேலை கிடையாது. ரவுடியா மாறிக்கிட்டு இருக்கான்னா அதெல்லாம் இருக்கட்டும், என்னாச்சு இந்த முஸ்லீம் பையன் பண்றது பாத்தியான்றான். நீங்கள் பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கின்ற பொழுது உங்கள் கவனத்தை திசை திருப்ப கடவுளும் மதமும் பயன்படும் என்று சொன்னால் அதை எதிர்த்து சண்டமார்தம் செய்வது நம்முடைய அடிப்படை உரிமை என்பதை மறந்துவிடக்கூடாது. மத்தியில் இருக்கிற ஆட்சி போடுற எல்லா சட்டமும் பாருங்க இந்தி படின்றான். இந்தி படிச்சா என்ன தப்பு? யாரு நம்ம சொல்லவே இல்லை. நான் ஹிந்தி படிச்சிருக்கேன், ராஷ்டிராவிலும் முடிச்சிருக்கேன், சரவணம் படிச்சிருப்பாங்க இல்லையா, ஹிந்தி கிளாஸ் போயிருக்கோம் நாங்களாம். இன்னொரு மொழியை கத்துக்கிறது தப்பே இல்லை. மலையாளம் கத்துக்க கொஞ்சம் பேர் இருக்காங்க தாத்தா காலத்துல. ஏன்னு தெரியுமா? மலையாளம் சிரிப்ப பாரு இவருக்கு. அது நம்முடைய சகோதர தாய்மொழி. வேற நினைச்சுக்காதீங்க. மலையாளம் கற்றே தீருவேன். இப்ப வயசாயிடுச்சு விடுங்க, பாவம் அட முடிச்சா நம்ம அவனுக்கு விருப்பம். அது தெலுங்கு படியா படிச்சுக்கோ, இங்கிலீஷ் எதுவும் படிச்சுக்கோ. நீ இன்னொரு மொழியை படிப்பது பிரச்சனையே இல்லை. நம்ம சொல்லுவோம் அமெரிக்கா போயிருக்கீங்களா, நம்மகிட்ட கேட்பாங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா? டேய் நான் எங்கடா போயிருக்கேன், நைட்ல ஏன்டா சுடுகாட்டுக்கு போறேன்ற மாதிரி நான் ஏன்டா போறேன். அமெரிக்காவில பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுக்கிறான்றான். இதெல்லாம் என்ன பண்றது? அவன் அப்படித்தான் எடுப்பான். ஒன்னு கொண்டு இங்கிலீஷ் தான் எடுப்பேன். சார் ப்ளீஸ் 10 rupees பெக்கிங் சார். ஏன்னா நீ வாழ்ந்து அந்த மொழியை பேசிதான் ஆகணும். தேவை சொன்னால நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவையே கண்டுபிடிப்புன்னு தாயின்றான். உன்னை கொண்டு போய் துபாயில போட்டா 2 நாளைக்கு சேர்க்கா மாறி சோறு கிடையாது. அந்த புலி அந்த புலி எங்க தாத்தா விரட்டின புலி. அதுதான் வெட்டிக்கிளி கம்பெனி. உங்க தாத்தா புலி விரட்டினாரா? ஒத்துக்கிட்டா சோறுனாரு, ஒத்துக்கிட்டான்னுவான். நீ எங்க போனாலும் நீ இதை கத்துப்ப. வயிற்று பசிக்கிறப்ப சாப்பிடணும்ல. இவன் என்ன சொல்ல, இந்திய கத்துக்கிட்டா உனக்கு வேலை கிடைக்கும். கேஜி செட்டிங்கா பாண்டிச்சேரி பார் ஃபுல்லா போய் யாரு வந்துட்டான், நிம்பிளிக்கு என்ன வேணும்ன்றான்.
ஓட்டது நிம்மதிக்குன்னா அவனுக்கு தமிழ் ஹிந்திக்காரன் தமிழ் கத்துக்கிட்டாங்க கொஞ்சமா. சாஜி இட்லி சாகியான்றான். இவன் இட்லி சட்னிக்கு பேர் மாத்துறீங்களா? சாகியே இல்லையே. சாகியானா வேகமான அர்த்தம். நம்மளால ஏதோ புது ஐட்டம் வந்து ஏகே சாகியே டோ இட்லி குண்டா சாகியன்றான். குண்டானே சாகியன்றான் இவன். அவன் வேலை எல்லாம் இங்க வந்துட்டு இருக்கான் இந்திக்காரன் ஃபுல்லா. இவரு அண்ணா பேருனா அண்ணாமலை தானே அட்டு பீஸ் சுத்திட்டு இருக்கு அண்ணாமலை. அந்த எங்க ஊர் ஆடு ஒண்ணு அண்ணாமலை. அது வந்து ஹிந்தி படித்தாலும் உங்களுக்கு என்ன இன்னொரு மொழி கட்ட இன்னொரு மொழி நான் கத்துக்கிறேன்டா. என்னடா இம்சையா போச்சு நான் கத்துக்கிறேன். நான் பிரெஞ்சு கூட கத்துக்கிறேன் இல்லையா? பிரெஞ்சு கத்துக்கிறேன் பாண்டிய உருப்பிடுவேன். நான் கத்துக்க நீ என்ன கட்டாயப்படுத்துற? இல்ல இல்ல உங்களுக்கு வந்து தமிழ் மொழி ஏன் தமிழ் மேல எனக்கு பாசம் இருக்கும். ஏன் எனக்கு திமிரே இருக்கும். என் மொழி அப்படி ஒரு மொழி. நீங்க தொல்காப்பியம் போல ஒரு புத்தகத்தை உலகத்துல எந்த மொழியும் பார்க்கவே முடியாது. தொல்காப்பியம் இருக்குல்ல, அது இலக்கியத்திற்கு இலக்கணம் எழுதியது. நீங்களாம் பயங்கர ஆச்சரியம் வச்சுங்க. அப்படி ஒரு என்ன மொழி மூத்த மொழி. என் தாய்மொழி மாதிரி நான் என் தாய்மொழியை பாராட்டுறேன். என் தாய்மொழி தான் உண்மை நான் சொன்னதே கிடையாது. அது ரொம்ப தப்பு. எங்க அம்மா தான் பத்தினா உதப்ப எடுத்து விட்டுருக்காங்க. எங்க வார்த்தா நடானுவான். எங்க அம்மாவும் பத்தினி. எங்க அம்மா தான் சிறந்தவர்கள். எங்க அம்மா எழுத்தாசர்கள். எங்க அம்மா மட்டும்தான் சிறந்தவங்கன்றதுக்கும் எங்க நாங்க கம்யூனிஸ்ட் சொல்றோம். எங்கள் மொழியும் சிறந்த மொழி. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் சிறந்த மொழி. ஆனால் என் மகனோ என் பேரனோ தாய்மொழியை தான் படிக்கணும். தமிழ்நாட்டுல வேற என்னன்னா நாங்க வந்து கூட்டு சேராக இருக்கோம். சிலதான் பேசவே முடிய மாட்டுது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து தமிழர்கள் ஆட்சி நடக்கிறது. திராவிட இயக்கம் ஆட்சி பிடித்து 50 வருஷம் கடந்தாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில தமிழில மருத்துவம் படிக்க முடியாது. தமிழில மருத்துவம் படிக்க முடியாது. தமிழில பொறியியல் படிக்க முடியாது. நாட்டுக்கு பேர் என்ன? தமிழ்நாடு. நான் இலங்கை போயிருந்தேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி. இந்த மொழி போயிருந்தேன். ஒரு 11 நாள் இலங்கையில இருந்தேன். ரொம்ப எனக்கு வெக்கமா இருந்ததுன்னா என்னிடம் பேசிய இலங்கை தமிழர் யாரும் ஒரு வார்த்தை கூட ஆங்கில கலப்பில்லாமல் பேசினார்கள். நாங்க எஸ்கிஸ்மி வாங்கன்றோம், சாரிங்கன்றோம், பட்டுன்றோம். அவன் தமிழை தவிர எதுலையுமே பேசல. அவ்வளவு பிரமாதமா தமிழ். இலங்கையில் மருத்துவம் தமிழ் உண்டு. இலங்கையில் இப்ப பிரச்சனை என்னன்னா என் தாய்மொழியை வளர்ப்பதற்கு அரசாங்கமும் பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் மும்மொழி கொள்கை என்று ஏமாத்துறான். பிரச்சனை அது கிடையாது. நான் சொன்னேன்ல, வேலையோட திண்டாடுறது பேச அவன் ராமன் டைவர்ட் பண்றான் இல்லையா? பிரச்சனை மும்மொழி அல்ல, ஹிந்தி அல்ல. மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற புதிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. குலத்தொழில் கொண்டு வர ஏற்றுக்கொள்ள கூடாது. மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற புதிய கல்விக் கொள்கை எதிர்த்து போராடவான்னா இன்னும் டைவர்ட் பண்ணிட்டான். நம்மளை மறந்து விடாதீர்கள். மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற எல்லா சட்டங்களும் நமக்கு எதிரானது. அதான் மிகப்பெரிய பிரச்சனை. மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற எல்லா சட்டங்களும் ஒன்னொன்னா யோசிச்சு பாருங்க. டாக்ஸ் ஆகட்டும், மொழி பிரச்சனையாகட்டும், கல்வி பிரச்சனையாகட்டும். இந்தியா விடுதலை பெற்ற போது மாநிலங்கள்லாம் இணைச்சு இந்தியா விடுதலை பெற்றப்ப 3 பட்டியல் கொடுத்தாங்க. ஒண்ணு பொதுப்பட்டியல், மத்திய அரசாங்க அதிகாரம். இன்னொன்னு மாநில பட்டியல், ஸ்டேட்டுக்கான அதிகாரம். நீங்க ஸ்டேட்டு கிடையாது இல்ல, இப்ப யூனியன் டெரிட்டரி. நீங்க இப்ப ஓகே ஸ்டேட்டு கிடையாது. அது சொல்ல ஏமாத்திக்கிட்டே இருக்கான். 3வது பொதுப்பட்டியல். இந்த பொதுப்பட்டியல் தான் கல்வி என்பது இருக்கிறது. ஆனால் பொதுப்பட்டியல் கல்வி அதிகாரத்தை முழுக்க மத்திய அரசாங்கத்தில் போயிட்டே இருக்கான். எனவே கல்வியில், வேலை வாய்ப்பில், மொழியில், உரிமையில், மாநில உரிமையில் தலையிட்டு சொல்றாங்க. எப்படி சொல்றான்னு தெரியல பிஜேபியும் காங்கிரஸும். நாங்க மாநில அந்தஸ்து கொடுப்போம். இந்த தமிழிசையில் அம்மாங்க இருந்துச்சு இப்ப பாவம், அது கதறி பார்த்துச்சு தாமரை மலர்ந்தே தீருன்னு. போயிட்டு வாக்காண்டானோ போகாண்டானோ. அது எம்பிக்கு போட்டு அங்க கவனிச்சு பார்த்து இப்ப பாவம் ரோட்ல பாவம் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இப்பதான் என்ன பண்ணிச்சுங்க, பாண்டிச்சேரியிலும் தாமரை மலரும், தனி மாநிலமாக்குவோம். மாநிலத்தை ஒழிச்சவனி காஷ்மீர் என்கின்ற மாநிலத்தை ஒழித்து யூனியன் போய் மாத்திர அயோக்கிய நீ இத மாநிலம் மாத்திருவியா? அந்தஸ்து கொடுத்துருவியா? நிதி ஒதுக்கிடுவியா? சொன்னாங்கல்ல மாநில பட்ஜெட் எவ்வளவு பாண்டிச்சேரிக்கு? 13,600 கோடி. பாவத்தை கடந்த ஆண்டு மோடி அரசாங்கம் அதானிக்கு கொடுத்த வரித்தொகையை, வரி சலுகை உங்களுக்கு கொடுத்தா 10 வருஷம் பட்ஜெட் போடலாம். நான் சொல்ற கணக்கு புரியுதா? அதானி என்கின்ற ஒரு ஃப்ராடு பயலுக்கு போன ஆண்டு 11 லட்சம் கோடியை மோடி வரி சலுகை அறிவிச்சார். உங்களுக்கு எத்தனை வருஷம் பட்ஜெட் போடலாம்னு பாத்துங்க. அதானிக்கும் அம்பானிக்கும் கோடி கோடியா ஒதுக்கின்ற பிஜேபி தான்
பாண்டி போன்ற எளிய மாநிலங்களை கண்டுக்கிறதே கிடையாது. பாண்டிச்சேரியில 3 மில் இருக்கு. அவன் சொல்றான் மில்லால் நஷ்டம் வருமாடா எங்கேயாவது? எப்படி மில்ல ஏஎஃப்டிஎல் நஷ்டம் வந்துருமா? பஞ்சில இருந்து நூலா வர்றதுக்கு, நூல்ல இருந்து துணியா வர்றதுக்கு, துணில இருந்து டையிங் போறதுக்கு இந்த ப்ராசஸ்ல 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணா இந்தியா, தமிழ்நாட்டுல மட்டும். பாண்டிச்சேரியில வேலை கிடைக்காதா? பாண்டிச்சேரியில பஞ்ச நூலாக்காம வேலை ஆக்குறீங்களா? நீ மில்ல நடத்த இப்ப ஷூட்டிங், அங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஏஎஃப்டில அங்க பாரதி இல்லையா? ஏஎஃப்டில ஷூட்டிங் நடத்துறானுவ. அதாவது எவனா இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு அதை வாடகை விட்டு ரோட்ல உட்காந்துருப்பானா? மில்ல நடத்தவங்க வக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போ. எப்படி ஒரு பாரம்பரிய மில் அது? ஏஎஃப்டி மில் காலி, பாரதி மில் காலி, எல்லாம் காலி ஆகிட்டே இருந்தா இவங்க எப்படி வேலை கிடைக்கும்? நம்ம சொல்றோம் வேலை கிடைக்காது. ஏன் தம்பி போய் சொல்றீங்க? 300 ரெஸ்டோ பார் போகுது, 600 பார் திறக்கிறோம், போய் சப்ளை பண்ண சொல்லு. அது வேலை வாய்ப்பு. மோடி வர சொன்ன மாதிரி ரெஸ்டோ பார் வேலை செய்யறது வேலை வாய்ப்பா? நண்பர்களை மறந்து விடாதீர்கள். இங்க இருக்கிற தொழிற்சாலையை துவங்கினால் வேலை கிடைக்கும். திறக்கிற ஏற்பாடு கிடையாது. கடைசியா சொல்லி முடிக்க விரும்புறேன். இந்த சாம்பின்னு ஒண்ணு சொன்ன, சாம்பின்னு, அந்த சாம்பி இப்ப தமிழ்நாட்டுல வெளிமுடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கு. பெரியார் குறித்து வாங்கி கட்டிச்சு. பெரியார் உங்களுக்கு தெரியும்ல, பெரியார் பெரியார் ரொம்ப தப்பா பேசுனா கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். எவிட ஆதாரமே காட்டல. நான் கூட கேட்டேன் பாரதியார கடுமையா, பாரதியார் மேல கோவம் ஏன் தெரியுமா? பாரதியார் மெல்ல தமிழினி சாகும்ட்டாரு. அப்படியா சொன்னாரு? பாரதி சொன்னாரு. எப்போது எதற்காக சொன்னான்னு பாக்கணுமா? அதான் அறிவுடைய செயல். பாரதி மெல்ல தமிழினி சாகும் சொன்னாரு. எதுக்காக? உலகத்தில் வளர்ந்து வருகின்ற விஞ்ஞானத்தை நீங்க தமிழ டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வரலன்னா, அந்த விஞ்ஞானத்தை உள்வாங்கலன்னா, மேற்கு வளர்கின்ற கலைகளை, விஞ்ஞானத்தை தமிழ் கொண்டு வர மொழி சாகும்னாரு. அது நல்ல விஷயம் தானே? பாரதியார் சொல்லாமான்னு கேட்டா, பெரியார் மனு தர்மத்தை இந்த விஷயத்த சொன்னாரு. மனு தர்மம் இப்படி சொல்றாரு. பெரியார் சொன்னா வந்தாலும் உளறிக்கிட்டே இருக்கான். இப்ப யாரை கடிக்க? எல்லாத்தையும் கடிச்சு எங்க வந்துட்டான்னா, கம்யூனிஸ்டுகள் என்ன கழிச்சுட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேக்குறான். நண்பர்களே மறந்து விடாதீர்கள். இங்க கரண்ட் வந்துட்டு உங்களுக்கு இப்ப நெய்வேலி வந்துகிட்டு இருக்கு. வீடுக்கு போய் இந்த நெய்வேலி நகரம் இன்னைக்கு இருக்கு இல்லையா? அந்த நெய்வேலி தொழிற்சாலை உருவாக அடிப்படையான காரணம் நாங்கள் தான். கம்யூனிஸ்டாக மறந்தாதீங்க, நாங்க தான். இந்தியா விடுதலை பெற்ற போது பி ராமமூர்த்தி என்கின்ற எங்கள் தலைவர் ஜெயில் பட்டியல படிச்சது அவர் தான், ஜெயில இருந்தவர். அதை கொண்டு வர ரஷ்யாவோடு பேசினார், நேருவோடு போராடினார். ரஷ்யா என்கிற கம்யூனிஸ்ட் கட்சி நாடுதான் நெய்வேலியை உருவாக்கி கொடுத்தது. திருச்சி பெல் இருக்குல்ல, பெல் தொழிற்சாலை, அது எங்கள் தலைவர் உமாநாத் உருவாக்கியது. நாங்கள் போராடி பெற்றுக் கொடுத்தது. வக்காலங்கள், ரூர்கேலா என்கின்ற மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் ரஷ்யா மூலமா இந்தியா நடந்திருக்கிறது. அப்ப இந்தியாவின், தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக போராடிவன் நாங்க. இவன் சீமான் அவன் அப்பா போறதுக்கு முன்னே நாங்க போராட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நான் சொல்லல என்ன பண்றீங்கன்னு கேட்கிறான். அவர் ஒரு பதிவு போட்டேன். 3 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு 1850 போராட்டத்தை சில மாவட்டத்தில் மட்டும் நடத்தியிருக்கோம். முந்தானத்து போராட்டம் சொன்னார்கள், அங்கேதான் வந்தேன். அந்த மலையடி குப்பம் கிராமத்துல இருக்கிற நிலத்தை செருப்பு கம்பெனிக்கு மாத்தலாம். செருப்பு கம்பெனிக்கு மாற்றக்கூடாது போராட்டம் பண்ணி 10 வருடம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா போராட்டமே வாழ்க்கையாக விடுதலை காலம் தொட்டு போராடக்கூடிய செங்கோடி இயக்கத்தை பார்த்து சீமாறு போன்ற நண்பர்கள் தவறாக பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள். நான் வார்த்தை 8 நண்பர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கமெண்ட்ஸ்கள் யார் என்று தேடி படிங்க. இப்பெல்லாம் கையில செல்போன் வந்துருச்சு, கூகுள் வந்துருச்சு. வாட்ஸ்அப் மட்டும் நம்பி இங்க பேசாதீங்க. வாட்ஸ்அப்ல வர்ற செய்தியில 80% ஃப்ராட் செய்தி, பொய் செய்தி. அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு பேரு. கூகுளுக்கு போங்க, தேடுங்க. சிபிஎம் எப்ப ஆரம்பிச்சது, சிபிஐ எப்ப வந்துச்சு, இப்ப அகில இந்திய மாநாடு நடத்துறோம் இல்லையா? வருகின்ற ஏப்ரல் 2ல இருந்து அடுத்த மாதம் வரை, அடுத்த 7ஆம் தேதி வரை அகில இந்திய மாநாடு. அதுக்குதான் இந்த நிதி வசூல் கூட்டலாம். இந்த மாநாட்டுடைய முக்கியவாதமா ஏற்கனவே மாறியாச்சு. இந்தியாவில் இருக்கிற ஆட்சியுடைய பிஜேபி அசஸ் பண்றப்ப என்ன சொல்றோம்? நவ பாசிச கூறுகளை கொண்டது, பாசிச கூறுகள் இருக்குன்றோம். உடனே கொஞ்சம் பேர் இது பாசிச கட்சி இல்லையா? இல்லை, பாசிசம் வந்தாது என்னன்னு கூப்பிடுறது கேஸ். அதாவது தண்ணி இருக்குல்ல, தண்ணி 100 டிகிரி போனாதான் என்னவா மாறும்? ஆவியா மாறும். இப்ப 95ல இருக்கு. பாசிசம் நோக்கி நம்ம, பாசிசம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கூட்டம் நடத்த முடியாது, எதிர்கட்சி இருக்காது, தேர்தல் கிடையாது, கேட்டா தூக்குல போட்டுரும், சுட்டு கொண்டுரும். அதான் பாசிசம். அதான் ஹிட்லர் பண்ணா, அதான் முசல்னி பண்ணா, அதான் டோஜோ பண்ணா. அந்த அளவுக்கு இன்னும் மோடி போல. ஏன்னா போட்ட அடி, அந்த அடி
இப்போ 2024 தேர்தல்ல இப்ப மைனாரிட்டி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தேவையான பெரும்பான்மையே கிடைக்கல. 240 சீட்டு தான் இருக்கு பிஜேபி கிட்ட. அவன் ஃபுல் மெஜாரிட்டி வந்தா அடுத்து தேர்தல் கிடையாது இந்தியாவில. அந்த நிலைதான் பாசிச நிலை. எனவே பிஜேபி என்கின்ற பாசிச கூறுகளை கொண்ட இந்த இயக்கத்தை எப்படி எதிர்ப்பது என்று மதுரையில பேச இருக்கும். உண்மையிலே பெருமையோடு சொல்கிறேன். இங்க செந்தொண்டர் பேரணி வந்தாங்க இல்லையா, வருகின்ற 6ஆம் தேதி, ஏப்ரல் 6ஆம் தேதி மதுரையிலே 25,000 செந்தொண்டர்கள் மிகப்பெரிய பேரணியா வர இருக்காங்க. 5 லட்சம் பேரை திரட்டி மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்த இருக்கும். எதுக்காக? மத்த கட்சி மாதிரி ஷோ காட்டுறதுக்கா? இப்போ ஒரு புதுசா தமிழ்நாட்டுல தான் செம்ம ஜாலி. உங்களுக்கு ஜாலி கம்மி. உங்களுக்கு இதுல ஒரே எங்க எவ்வளவு முதலமைச்சர் தெரியுமா? இப்ப வந்திருக்காரு போகிரி. அவர் எங்க அண்ணன் போகிரி அண்ணன் வந்த உடனே கட்சி சுத்தி வர நான் தான் முதலமைச்சர். எத்தனை முதலமைச்சரா எங்களுக்கு? இவரு கேட்டா நான் முதலமைச்சர். அவனுக்கு எவனை பார்த்தாலும் முதலமைச்சரா இருக்கான். உங்களுக்கு ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டுல பாருங்க, இப்பதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஒருத்தன் டிவியில பேசுறான், 25 ஆண்டுகளா மக்களோட தொடர்பு கொண்டவர் யாரு? விஜய். என்னடா தொடர்பு கொண்டாரு? இல்ல திரிஷா இல்ல, பொதுவா சொல்றேன். அவர் பல ஆண்டுகளாக மக்களோட சினிமால தொடர்பு கொண்டிருக்காரு. கரெக்ட், அதுல பிரச்சனை கிடையாது நமக்கு. ஆனா மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? இப்ப கேட்போம்ல, என்ன பண்ண நீ மக்களுக்காக? உடனே ஒரு போட்டோ எடுத்து போடுறான். அந்த கொரோனா போது அவருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. டேய் என்னடா பேசுற? சாப்பாடு கொடுத்தாரு, மக்கள் பணி. அவன் ரோட்ல போராடி செத்துக்கிட்டு இருக்கான். ஆலை தொழிற்சாலையில போராடிக்கிட்டு இருக்கான். சாம்சங்க பாதுகாக்க போராடிக்கிட்டு இருக்கான். ஜெயிலுக்கு போய் வந்து போராடிக்கிட்டு இருக்கான். இவனும் போராடல. இவரை வந்து ஐயோ அதை கூட மொத்தம் போட்டிருக்கான் பாருங்க. எங்கள் விஜய் யார் தெரியுமா? யாரா அவர் வந்து பாகிஸ்தான் தீவிரவாத புடிச்சுட்டா இருக்கான். என்னடா புது கதையா இருக்கு? ஆமாங்க, நீங்க வந்து என்ன படம், பீஸ்ட் படம் பாக்கலையா? பீஸ்ட் படம் பார்த்தேன். கடைசியில பார்த்து ஏறப்பட அவரே ஓட்டி பாகிஸ்தான்ல பூந்து ஒரு பாயை புடிச்சு இப்படி கட்டி தூக்கிட்டு வருவாரு. இப்படியே நம்புறானுங்க. அவன் கிறுக்கவன் கிடையாது. அவன் மண்டையில ஏத்தி வச்சுட்டான் இதெல்லாம் உண்மைன்னு. அவன் நெக்ஸ்ட பார்த்து வச்சா, இங்க விஜய் பாத்தியா பாகிஸ்தானே போய் ஜெயிச்சா தமிழ்நாட்டை பாதுகாட்டே. நெல்சன் பண்ண கொடுமை அது. நெல்சன் இந்த படத்து டைரக்டர். அவன் ஒரு பாவம், அது ஒரு தனி கதைன்னு வச்சுங்க. இவரு புடிச்சிட்டாரு, பாய போய் புடிச்சிட்டு வந்துட்டாரு. இவன் நம்பறான். ஒரு படத்துல சந்தானம் வந்து டாக்டரா நடிப்பான் தெரியுமா? இங்கன்னுவான். இல்ல கிருஷ்ணா, மூளையில போய் டாக்டரா நம்ப வச்சுட்டாங்கன்னுவான். அவன் டாக்டராவே ஃபீல் பண்ணுவான். இவனுவ விஜய வந்து பாகிஸ்தான் புடிச்சா ஃபீல் பண்றான். அவன் என்ன இந்த சீமான் கொஞ்சம் தம்பிகள் தப்புன்னு வந்துருது. சீமான் தம்பிகள் இருக்கான்ல, ஆனா என்ன சீமான் நீங்க எனக்கு என்னடா பிரச்சனை? சீமான் யார் தெரியுமா? யாரா? தமிழ் தேசியத்தை அவர் வந்து தமிழ்நாட்டை தனியாக்கிடுவாருனா. இது ஒரு டைப் பி. ஃபர்ஸ்ட் ஏ அந்த அதான் ஆமகிரி, அது ஏ, இது பி. இது எப்படின்னா, உண்மையிலுமே சீமா வந்து AK-47 சுட்டா நம்பர் டீம். அவனும் நம்ம சளைக்கவே மாட்டாங்க. அவன் ஐயோ அவன் பேச்சு ரொம்ப பிடிக்கும். சிரிக்காம போய் சொல்லிட்டு இருப்பான். சிரிக்கவே மாட்டான் சீரியஸா. பிரபாகரன் இருக்காருல்ல, யாரு இந்த பிரபாகரன்? கேப்டன் இல்ல, இலங்கை பிரபாகரன். அவங்க கூப்பிட்டு தம்பி சாப்பிடறான்னாரா, துப்பாக்கி ஆல் இந்தியா லெவல்ல AK-74 சுட்டு அவர் மட்டும்தான். அதையும் நம்புறான் பாருங்க. இவன் டைப் பி, அவன் டைப் ஏ. விஜய் இவன் டைப் பி இன்னும் மோசமான ஆளு. அவன் எப்படிப்பட்ட மோசமான ஆளுனா, சீமான் டாக்ஸ் கட்ட மாட்டாருன்றான். அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிட்டா GST கட்ட மாட்டாராம். ஏண்டா நாங்க தமிழ்நாடு தனியாக்கிடுவோம். இவரு என்னன்னா அதை நம்புறான் பாருங்க. அவனை பாவமா இருக்கணும். விட படிடான்னா சீமான் பேச்சு நீங்க கேட்டீங்களான்றான். ஆமாடா ரொம்ப டயர்டா இருந்தா கேட்பேன், தூங்கிடுவோம். நாங்க எப்பெல்லாம் டயர்டா இருக்கும் உடனே போட்டா நல்லா சிரிப்பா இருக்கும், கேட்டுட்டு தூங்கிடுவோம். அவ்வளவுதான். அதுக்குதான் அது பயன்படும். அதை நம்புறதுதான் பிரச்சனை. ஏ அது பி, இது சி ஒண்ணு இருக்கு. அது யாருன்னா அண்ணாமலை குரூப், மாணவி சீனிவாசன், இந்த அக்கா, உங்க கவர்னர் எல்லாம். இது இந்த சி டைப் என்ன பண்ணுதுன்னா, திராவிடம், ஆரியம், ஹிந்தி, தமிழ், இந்தியாவை நாங்க வந்து தலைகீழ நேத்தோத்தம் கொண்ட அந்த அண்ணாமலை சொன்னா பாருங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து விட்டால் வீட்டுக்கு ஒரு இளைஞருக்கு வேலை கொடுப்போம். டேய் நாதாரு, ஊபியில கொடுத்துட்டியா? ஊபியில தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இத்தனை மாசம், இத்தனை வருஷம். குஜராத்ல கொடுத்துட்டியா? நீ ஆளுத கொடுத்துனா அவன் ஏன் இங்க வரான்? யாரு? கோப்லெட் இட்லி சாகிய அவன் ஏன்டா இங்க வரான்? அவன் ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான்? இட்லி சாகியன்றான், போடா சாகியன்றான், பானிபூரி. இது ஒண்ணு இருக்கு, அது பீஸ் மறந்துட்டேன். அது இந்த வயசு பொண்ணு நல்லா பேசுங்க. அது ஒரு டிவி பெட்டியில நீங்க பானிபூரி சாப்பிட்டா ஹிந்தி தெரியும்ல, எனக்கு ஏன்டா ஹிந்தி? பானிபூரி அவன் கேட்டா கொடுக்க போறான். நீங்க பானிபூரி சாகியன்னு தான் கேட்பீங்க. இது டைப் சி. இது
இந்த லூசுங்க எல்லாம் டைப் சி. ஹிந்தி படிச்சாதான் வேலை கிடைக்கும், நாங்க வந்தா வேலை கொடுப்போம். இல்ல நீ வடநாட்டுல ஒழுங்கா வேலை கொடுத்தா நான் ஏன் இந்த பாடம் வந்துட்டப்படுறேன்? இப்ப சித்தாலைகளுக்கு வந்தான் தெரியும்ல, நம்ம சித்தாலை நம்ம ஹிந்தி நண்பர் வந்துட்டாரு. தோக்கல் சாகியா தும்முன்னு தூக்கி போடுறோம், நம்ம பக்கம் மறந்து போறோம், இன்னும் 2 கல்ல ஒன்னா தூக்கி போடுறானே. பிரச்சனை இந்த ஏபிசி டைப் இருக்கு இல்லையா, இந்த மூணுமே, இந்த முதல் 2, 3 இந்த 3 டைப்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டுல இந்தியாவில இடதுசாரி வளராம பார்க்கணும் ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இடதுசாரி வேலை நாங்க ஏன் வளரக்கூடாது? கமர்ஷியல் நாங்க வளர்ந்தா அம்பானி சொத்தை பிடிக்கணும், அதானி சொத்தை பிடிக்கணும், பொதுத்துறையா எல்லாத்தையும் மாத்துவோம். பொதுத்துறையான மக்களுடைய சொத்தில் பொதுத்துறையை பாதுகாப்போம். நாங்க வரக்கூடாதுன்னு தெளிவா இருக்கான். எவ்வளவு இது, நான் மதுரைப்பட்டில் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தேன். பேசி பயங்கர பேச்சு, வேர்த்துக்குதான் பயங்கர பேச்சு. முடிச்சுட்டு ஒரு டீ கடைக்கு போனேன். டீ கிளாஸ் கழுவிட்டே இருந்தாரு. ஆனா டீ ஏன் தம்பி என்னெல்லாம் திட்டுறாரு அவரு ரொம்ப சீரியஸா. ஒன்றைக்கு திட்டினா அப்புறம் முதலாளியை நாங்கள் முதலாளி நீங்க அவரு முதலாளி நம்புறாரு. அது அந்த வஞ்சன மீன் கேஸ். அவர் முதலாளி டீ கடைக்கார முதலாளியா, அவர் முதலாளி நம்ப வச்சுட்டான மாடு. அவர்கிட்ட ஒரு பாயிலர் 2 கிளாஸ் கொஞ்சம் அழுக்கு தண்ணி. இவன் போய் முதலாளி ஒரு டீ கொடு, கடன் வாங்குறது நாய். இவரு முதலாளி நம்பிட்டாரு. கடைசி வாங்குறவன் ஏத்தி விட்டு நம்ம முதலாளி முடிவு பண்ணிட்டார். இந்த கிராமத்துல கொஞ்சம் நிலக்கிழான்னு போடுவான் தெரியுமா, குப்புராமி இருட்டியான்னு போட்டு நிலக்கிழான்னு போடுவான். மொத்தம் 8 சென்ட் தான் இருக்குது. 8 சென்ட் குத்தகை விட்டாச்சு. நிலக்கிழான்னு போடுவோம், தூக்கம் இருக்கு. நான் நிலக்கிழாருங்க. அந்த மாதிரி எங்க டீ கடை முதலாளி. நாங்க அந்த முதலாளியை நிலக்கிழா திட்டவே இல்லை சார். நீ பாவம், நீ எங்க கூட நிக்க வேண்டிய டீ கடை முதலாளி தான். யாரு முதலாளி? மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த அலைக்கட்டையை வைத்திருக்கிறானே ஜியோ, அவன் முதலாளி. இந்தியாவில் இருக்கின்ற கனிமலைகளை கொள்ளடிச்சிட்டு இருக்கானே அதானி, அவன் முதலாளி. இந்தியாவில் இருக்க பெட்ரோலை ஃபுல்லா தூக்கி சுமக்கிற ரிலையன்ஸ், அவன் முதலாளி. டீ கடைக்காரு என்ன திட்டுறாரு. இந்த வஞ்சனை கேஸா எல்லாமே இப்ப நம்ம கிட்ட முதலாளியை விட்டுட்டு நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிறது. நண்பர்களே, மோடி என்கின்ற ஆழகால விஷம், பிஜேபி என்கின்ற ஆழகால விஷம் மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்திக் கொண்டு நாட்டில் இருக்கின்ற அதானிக்கும் அம்பானிக்கும் சக்தி மபட்லாவுக்கும் சிவநாடாருக்கும் வளங்களை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என் இளைஞருக்கு தர வேண்டிய வேலை, என் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, என் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, சகல வளமும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அதை நோக்கி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்க இலக்கு அதை அடிப்பது. எங்க இலக்கை அடிக்க வேண்டும் என நாங்க வளரணும், செங்கோடி வளரணும், இந்த கட்சி வளரணும். அது வளரக்கூடாதுன்னா டைப் ஏ, டைப் பி, டைப் சி எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நாங்கள் வளருவோம், மீறி வருவோம். ஒரு நாள் வரலாறு மாறும், செங்கோடி உயரும். நன்றி, வணக்கம்.